தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உயிர்காக்கும் தலைக்கவசங்களுக்கு விதிக்கப்படும் 18 விழுக்காடு ஜிஎஸ்டியை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என சர்வதேச சாலை கூட்டமைப்பு மத்திய நிதியமைச்சகத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. சர்வதேச சாலை கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாலை விபத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள்தான் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக சாலை விபத்தில் சிக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகளில் பெரும்பாலானோருக்கு தலைப்பகுதியில் படுகாயங்கள் ஏற்பட்டு உயிரிழக்கும் நிலை உள்ளதாக தெரிவித்துள்ளது. உலகில் நிகழும் சாலை விபத்துகளில் 12% இந்தியாவில்தான் நிகழ்வதாக தெரிவித்துள்ள சர்வதேச சாலை கூட்டமைப்பு, இதன் காரணமாக இந்திய பொருளாதாரத்தில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்படுவதாக தெரிவித்துள்ளது. எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் சிக்கினாலும் தலைக்கவசம் அணிந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் காப்பாற்றப்படுவதை சர்வதேச சாலை கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே தலைக்கவசத்திற்கு தற்போது விதிக்கப்படும் 18% ஜிஎஸ்டியை ரத்து செய்தால் அதன் விலை கணிசமாக குறையும் என்றும் அதனை வாங்கி பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் சர்வதேச சாலை கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.